இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்காயினோட விலை வந்து 1,00,00,000 கிட்ட வந்து ரீச் பண்ணிடுச்சு. இப்ப இது என்ன சார் காரணம் இவ்ளோ அதிகமா வந்ததுக்கு? மல்டிபிள் ரீசன்ஸ். ஸோ நம்ம வந்து ட்ரம்போட டாரிஃப். நிறையா ஆக்சுவலா வந்து ஹை லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பிட்காயின் ஹால்விங்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ம். ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிட்காயின் புதுசா உற்பத்தி ஆகுறது வந்து பாதியா குறையும். 2010லலாம் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் 50 பிட்காயின் உருவாயிட்டு இருந்துச்சு. 2012க்கு அப்புறம் அது 25, 12, 6.25 இப்ப 3.125. ஸோ இந்த ஹால்விங் நீங்க பிட்காயின் சார்ட் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்ட்டா ஹால்விங்க்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஏற ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு 12 மாசம், 15 மாசத்துக்கு ஏறும். அதுக்கப்புறம் ஒரு பீக் வரும். அதுக்கப்புறம் ஒரு பேர் மார்க்கெட், அப்புறம் புல் மார்க்கெட். இந்த சைக்கிள் தான் இது வரைக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க 2021க்கு அப்புறம் 2024, 25ல ஒரு புல் மார்க்கெட் இருக்கும்ன்ட்டு. அண்ட் அது கூட இன்னும் நிறைய விஷயங்கள் இப்ப சேர்ந்து வருது. ஸோ இது பாசிபிளா இருக்கிறது காரணம் ஒண்ணு வந்து ETF. யுஎஸ்ல வந்து ETFஸ்ன்னு ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மூலமா வந்து ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ற மாரி டைரக்ட்டா இன்ஸ்டிடியூஷன்ஸும் சரி, சாதாரண ஆளுங்களும் சரி, ஃபேமிலி ஆஃபீஸஸ் எல்லாராலையும் வாங்க முடியும். ஸோ அதிலேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு $45 பில்லியன் இன்ஃப்ளோ வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ், இப்போ நம்ம ஊரில் இப்போ HDFC பேங்க், ஏஷியன் பெயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வாங்குறோம்ல, அந்த மாதிரியான கம்பெனிஸ் யூஎஸில் நிறைய பேர் வந்து அவங்க வச்சிருக்க கேஷ் பேலன்ஸில் ஒரு பகுதியை பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் உலக அளவில் தே ஹவ் இன்வெஸ்டட் இன் பிட்காயின். ஸோ அமேசான் கிட்ட, மைக்ரோசாஃப்ட்டையும் இந்த ஒரு கொஸ்டின் வந்துச்சு,